ஐஸ்வர்யா ரூமில் இருக்காங்க. அப்போ மதன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொல்கிறான், இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டிட்டு அழகாக சூப்பராக வரணும், புரியுதா? என்னை லவ் பண்ணுறன்னும் போது மட்டும் அப்படியே என் கூட பழகின, என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே, உனக்கு என்ன நான் பாவம் பார்க்கணும், நீ வரல அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மதன் மிரட்டுறாரு. எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே ஃபோனை வச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அங்கேருந்து மகா போகிறாங்க, சூர்யா கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே பண்ணேன், தேவையான எல்லாமே அவனை பற்றி விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. என்ன பண்ணீங்க, போலீஸ்கிட்ட போனீங்களா? எதுக்காக போனீங்க? நான் தான் சொன்னேன்ல, போலீஸ்கிட்டலாம் போகாதீங்க, எந்த இன்ஃபார்மும் பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடும் அக்காக்குன்னு சொன்னேனே, ஆனால் என் பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, இங்கே பாரு, தாத்தாக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஆமாங்க, நானும் அதுக்கு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், தாத்தாக்கு எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவர் ரொம்ப இன்னும் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இந்த பிரச்சனை தலையிடாதீங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அந்த மதன் ஃபோன் பண்ணால் என்னை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, வர சொன்னானா? சரி, அமைதியாக இரு, இந்த பிரச்சனையை நான் சூர்யா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஏன் மகா நீ சூர்யா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு தான் ஆகணும், அதனால தான் நான் சொன்னேன், சரியா? சரி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும், எதுக்காக எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. எதுவுமே பேசாதக்கா, என் கூட வா, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே தான் மதன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியே போகிறாரு சூர்யா. அப்படியே சிங்கு வேஷம்லாம் போட்டுட்டு பின்னாடி தெரியாத மாதிரி போயிட்டுருக்காரு. எங்கக்கா, உனக்கு எப்படிக்கா இதெல்லாம் தெரியும்? இல்லை, வீட்டுக்கு ஒரு கீரைக்காரமாக வருவாங்க, அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், புதுசாக யாராவது ஜிம் வச்சுருக்காங்களா, அவங்க அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அப்படியே சூர்யா, சரி இந்த இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் அதே டேபிளில் அங்கே சூர்யா உட்காந்துட்ருக்காரு. அப்போ சூர்யா நினைக்கிறாரு, நான் உன் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன், ஆனால் நான் இருக்கேன்ற விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. மகா பார்க்குறாங்க. இங்கே சூர்யா இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அனாமிகா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன பிரபா வீட்டில் இருக்காங்களா? இருக்கா, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நானும் விஜய் 2 பேரும் சேர்ந்து வெளியே போகிறோம். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. இல்லை, பிரபாவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு, பிரபாவை கூப்பிடுவார் விஜய், ஆனால் பிரபா வரக்கூடாது, நீங்கள் தான் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, உன் மனசில் என்ன இருக்குன்றதை நீ கரெக்டாக சொல்லிட்ட, அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா, அந்த அனாமிகாவுக்கு நம்ம பிரபாவோட விஜய் சரத்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு பொறாமல் இருக்க தான் செய்யும். சரி, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டும், நம்ம பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம், சரியா? என்னங்க, நான் இங்கே இருக்கிறத விட விஜயோட கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் ஏன் போயிட்டு மகாவோட தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, சரி போ, நீ போயிட்டு அங்கே போய் தங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து, சரிங்க நான் அங்கே போகிறேன், போயிட்டு இந்த விஜயோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. சூர்யா பின்னாடியே போகிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதுக்குள்ளே இவங்களாவே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மதனை தேடி நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை வருமோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அக்கா வெயிட் பண்ணுக்கா, கண்டிப்பாக அந்த மதனை கையும் களமாக பிடிச்சலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. மகா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும்க்கா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கா, நான் சொல்கிறத கேளுக்கா.